இன்னைக்கு மே 15 வேர்ல்ட் மியூகோபாலிசாக்கரைடோசிஸ் டே. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு செல்லுலையும் ஒரு டஸ்ட்பின் மாதிரியான ஒரு உறுப்பு இருக்கும். அதுக்கு பேர் லைசோசோம்ஸ். அந்த லைசோசோமோட வேலை அந்த செல்லில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் வெளியேற்றுறது. அந்த லைசோசோம்ல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய டிசார்டர்ஸ்ல முக்கியமானது தான் இந்த மியூகோபாலிசாக்கரைடோசிஸ். இப்பெல்லாம் நம்ம பசங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க, பாஸ் போட்டு அந்த குழந்தைக்கு ஃபெயில் போட்டா எவ்வளவு ஏமாற்றம் இருக்கும். அந்த மாதிரி மியூகோபாலிசாக்கரைடோசிஸ் இருக்கிற குழந்தைங்க ஆரம்ப காலத்துல நல்லாவே இருப்பாங்க. போக போக மெதுவா அவங்களுடைய செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா நரம்பு மண்டல சார்ந்த செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும். நடந்துட்டு இருந்த குழந்தை நடக்க முடியாத அளவுக்கு கூட ஆயிடுவாங்க. புரிதல் இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எலும்புகள் எல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இருதயம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா இருந்த குழந்தை இப்படி மோசமாகிறத அவங்க கண்ணு முன்னாடி பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். இந்த மியூகோபாலிசாக்கரைடோஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட் ரொம்ப லிமிட்டடான டைப்ஸ்க்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியரா இருக்கு. 30 to 50 லட்சம் வருஷத்துக்கு ஆகும். வாழ்க்கை பூரா அதை கொடுக்கணும். எந்த பேரண்ட்னாலையும் இதை கொடுக்க முடியறது கிடையாது. புது புது மெடிகேஷன்ஸ், ஜீன் தெரப்பி அது எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் எப்ப வந்து சேரும் அப்படின்னு நமக்கு தெரியல. மியூகோபாலிசாக்கரைடோசிஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலி அடுத்த பிரெக்னன்சி போறாங்க அப்படின்னா திரும்ப அடுத்த குழந்தைக்கு வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். இந்த குழந்தைக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அம்மா அப்பாவுக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த குழந்தைக்கு அந்த வாய்ப்பு இருக்குதா, அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ரொம்ப சீரியஸான மருந்துகள் எளிதாக கிடைக்காத ஒரு டிசார்டருக்கு தடுக்கிறது மட்டுமே நம்ம கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். ஸோ ஜெனட்டிக் எவாலுவேஷன் மூலிமா அதை நம்மளால செய்ய முடியும். இந்த தகவலை MPS டே அன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.